அவனுடைய வர்த்தகத்தை நிலைநாட்ட முடியும். இதுக்கு என்ன வழி? மாட்டை ஒழிக்கணும், பசு ஒழிக்கணும்னு நேரடியா வராம, காளைகளை ஒழிக்கணும்னு சொல்லாம, காளைகள் மீது அக்கறை இருப்பது போல காட்டி அதை அழிப்பது. இந்த சூழ்ச்சியை நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப என்ன சொல்லணும்? காளைகள் வதைபடுது என்று சொல்லணும். காளைகள் வதைபடுதுன்னு பேசின என்னோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் விவாதத்தில் வந்த ராதாராஜன்கிற ஒரு அம்மையார், இந்து மதத்தை எதிர்த்து பகுத்தறிவாதிகள் என்ற பெயர்ல இந்து மதத்தை அவர்கள் விமர்சிப்பது, இந்து மதத்தை விமர்சிட்டாங்கன்னு 3 வட இந்தியர்களை கொலை செஞ்சத, மனித உயிர்களை கொன்னதை சரி என்று மனிதர்களை கொன்னதை சரி என்று பேசுகிற அந்த மகத்தான பெருமகள் காளைகளை நாங்க வதைக்கிறோம் என்று சொல்றாங்க. இந்த நுட்பமா பார்க்கணும். இப்ப இந்த காளைகளை ஒழிப்பதன் மூலமா என்னுடைய ஜல்லிக்கட்டை நடத்தல தடை விதிச்சுட்டா 2 ஆண்டுகளுக்கு மேல அந்த காளைகளை பராமரிக்க முடியாம நான் வித்துருவேன். காளை இனம் அடிமாடா போயிடும், அழிஞ்சிரும். என் நாட்டு மாடு இருக்கும், சென ஊசி செயற்கை கருத்தரிப்புக்கு நான் போவேன். சென ஊசி என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட இருக்கு. ஊசியை உள்ள போடுவான், செர்சி மாடா மாற்றி விடுவான். பிறக்கிறது கலப்பினமாக வரும், நாட்டு மாட்டினா அழிஞ்சிரும், முடிஞ்சிரும். ஏறக்குறைய எப்படி கண்ணு முழிச்சு நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உன் தக்காளி விதை போயிடுச்சு. நீ வயலில் தான் இருந்த, உன் முன்னாடி தான் கத்தரி இருந்துச்சு, விதை ஒன்ட்ட இல்லை, போயிடுச்சு மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட. நீ போய் அந்த கத்தரி விதையை வாங்கிட்டு வந்து விதை ஒரு தடவை கத்திரிக்காய் காக்கி, அந்த கத்திரிக்காயிலிருந்து விதை எடுத்து மறுபடியும் விதை முளைக்காது. அப்ப மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட போகணும். நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே உன் விதையை எடுத்துக்கொண்டு போனது போல உன் நாட்டு மாட்டு இனத்தை ஏறக்குறைய அழிச்சிட்டான். இந்த கடைசி முயற்சி தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை என்கிற பேர்ல. அதனாலதான் நாங்க என்ன செஞ்சோம்? உயிரே போனாலும் சரி அந்த தடையை நாங்கள் உடைப்போம் என்ற உறுதியோடு வந்தங்களுக்கு